இது உங்கள் வளம் காணொளி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நெல் வயலை பார்வையிட வந்திருக்கோம். இது மார்ச் 3ஆம் நடவு நட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட 18 நாளுக்கு மேலே ஆகுது. இதுக்கு ஏற்கனவே அடி உரம்னு ஒன்று போட்டோம். அதில் யூரியாவும் காம்ப்ளெக்ஸும் கலவை மருந்து என்பிகேங்கிற கலவை மருந்தும் கலந்து போட்டோம். பாருங்கள், இப்போ லேசாக மஞ்சள் கலரில் இருக்குது. அதனால் 2வது ஒரு உரம் போடுற நேரம் இப்படி லேசாக மஞ்சள் நிறத்தில் வரும்போது போட்டோம்னா அது ஏற்கனவே சத்து குறைவாக இருக்குது. எப்படி பசியோடு இருக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி லேசாக மஞ்சளாக இருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் உரம் போட்டோம்னா நல்லா எடுத்துக்கிட்டு பச்சை பசேர்னு வந்துடும். அந்த பசுமை நிறம் வந்தாக்க அது சூரிய ஒளியிலேருந்து எளிதாக ஒளிச்சேர்க்கை மூலம் இது உணவு சேகரிச்சுக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம இது ஏக்கருக்கு யூரியா அரை மூட்டையும் கலவை மருந்து என்பிகேங்கிற காம்ப்ளெக்ஸுங்கிற கலவை மருந்து அரை மூட்டையும் கலந்து இதில் போட போகிறோம். அதோடு இதில் முக்கியமான ஒரு மருந்து போட போகிறோம். அந்த பேர் இமாராங்கிறது பொதுவாக என்ன பண்ணுவாங்க, குருணை மருந்து மட்டுமே போடுவாங்க. குருணை மருந்துங்கிறது கொஞ்சம் அதிகமான இது உள்ளது, பூச்சிக்கொல்லி தன்மை அதிகம் உள்ளது. அந்த குருணை மருந்து மட்டுமே போடுறதுனால பூச்சி போகும். ஆனால் அந்த பூச்சி போன பிறகு அந்த செடிக்கு ஊக்கம் கொடுத்தா தான் மேலே நல்லா வளர்ந்து வரும். நீங்கள் கூட இது இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, மருத்துவர்கிட்ட போனோம்னா அந்த நோய்க்கு மருந்தும் கொடுப்பாரு, அப்படியே கொஞ்சம் சத்து மருந்தும் கொடுப்பாரு. அது மாதிரி இந்த நோய்க்கு மருந்து கொடுக்கையில் அந்த குருணை மருந்து அது மாதிரி இது அடிக்கையில் இதுக்கு ஓரளவுக்கு சத்தையும் கலந்து கொடுக்கணும். கலந்து கொடுத்தோம்னாக்கா நோயும் போகும், அதே நேரத்தில் வளர்ச்சியும் கொடுத்து மேலே வரும். அதுதான் இதோட முக்கியமான இது. அது பொதுவாக நம்ம யூரியாவும் காம்ப்ளெக்ஸுங்கிற கலவை மருந்தும் பொதுவாகவே போடுவோம். அதில் குருணை மருந்தை கலந்து போட்டுருவோம். ஆனால் இப்போ ஒரு குருணை மருந்து இமாரான்னு ஒரு குருணை மருந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். அதில் அதுலேயே கொஞ்சம் சில சத்துக்கள் அந்த 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 நோய் போகும்போது என்னென்ன சத்துக்கள் தேவைப்படுமோ அந்த சத்துக்கள்லாம் கலந்து வருது அந்த உரத்தில். ஸோ அந்த உரமும் நம்ம இப்போ இந்த இதில் கலந்து போட போகிறதா இருக்கும். அதுக்கு பேர் இமாரா அப்படின்னு சொல்லி பேர். இந்த நெல் வயலில் பூச்சி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாமி தான் காப்பாற்றணும். என்ன மருந்து போட்டால் போகுமா போகாதா அப்படிங்கிற இது உழவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் மிகவும் கடினமான சூழ்நிலை ஆகிடும். அதுக்கு பிறகு சாமி தான் காப்பாற்றணும், நம்மளை குலதெய்வம் தான் காப்பாற்றணும். அதுக்காகவே ஒரு கோயிலையும் கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு கிட்டக்க போய் காமிக்க முடியல. ஸோ அந்த குலதெய்வம் தான் இங்கே நீரடியில் இருக்குது, குளத்துக்கரையில் இருக்குது. அப்படியே இருந்து இந்த வயல்களை எல்லாம் காப்பாற்றுதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை மீறியும் பூச்சி எல்லாமே அடிச்சிட்டு தான். இது மாதிரி கலவை உரமும் அதோடு சேர்ந்த பூச்சி மருந்தும் சேர்த்து போட்டோம்னாக்க பூச்சியும் ஓடும், பயிரும் நல்லாவே வளரும். அதுதான் இந்த இமாரா பூச்சிக்கொல்லி அப்படிங்கிற ஒரு மருந்து. அதோட யூரியாவும் காம்ப்ளெக்ஸும் கலந்தும் போட போகிறோம். அந்த இமாராவில் ஃபிப்ரோனில் அப்படிங்கிற மருந்து 0.6% இருக்குது. அந்த மருந்து தான் நிறைய நோய்களை குணப்படுத்துது. இந்த செடிகளுக்கு வர நிறைய நோய்களை குணப்படுத்துது. அது தடுப்பு மருந்தாகவும் இருக்குது. அது என்னென்ன நோய்களை எல்லாம் குணப்படுத்தும்னாக்க, தண்டு துளைப்பான் ஒரு பூச்சி இருக்கும். அந்த தண்டு துளைப்பான் பூச்சி என்ன பண்ணோம்னாக்க இது நாத்தா இருக்கையிலேயே அது ஒரு பறக்கும் பூச்சி. அது போய் நாத்தா இருக்கையிலேயே மேலே முட்டையிட்டுட்டு போயிடும். இப்போ கூட அது மேலே முட்டையிட்டுட்டு போயிடும். அந்த முட்டை பொறித்து அப்படியே கீழே போய் தண்டுக்குள்ளே போயிடும். அதுதான் தண்டு துளைச்சிக்கிட்டு போகிறதுனால அதுக்கு தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்லி தமிழில் பேர் வச்சுருக்காங்க. ஆங்கிலத்தில் ஸ்டெம் போரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்டு துளைப்பான் உள்ளே போய் இருந்துக்கிட்டு அது உள்ளுக்குள்ளே இருக்க சர்க்கரை சத்து, இந்த நெல் செடி சர்க்கரை சத்தை சூரிய ஒளியிலேருந்து கிரகிச்சு உள்ளே வச்சுருக்கோம். அந்த சர்க்கரை சத்தை சாப்பிட்டுட்டு இது நல்லாவே வளரும். அந்த சத்து மேலும் செடிகளுக்கு போகாமல் இது நடுவுலையே சாப்பிட்டுட்டே இருக்கும். அதனால் அப்படியே செடிகள்லாம் அப்படியே மஞ்சள் கலரில் பட்டு வந்துடும். அதுக்கு பேர் தான் தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்லி பேர். அந்த செடியை இப்போ வெளியில் உருவி அந்த இதை உருவணும்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன புழு மாதிரி இருக்கும். அதுதான் தண்டு துளைப்பான். அது அப்படியே வளர்ந்துச்சுன்னா பிற்காலத்தில் இப்படி ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். பறந்து வேறு இடத்துல போய் முட்டையிட ஆரம்பிச்சிடும். இதுதான் அதோட வளர்ச்சி நிலைகள்.
நம்ம ஊரில் வந்து ஒரு 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 விவசாயி இருந்தார், ஒரு உழவர் இருந்தார். அவர் பேர் முருகன். போன முறை அவர் என்ன பண்ணினார்னா, வெறும் குருணை மருந்தை மட்டும் அங்கே வாங்கி தூவி விட்டுட்டாரு. ஆனால் பூச்சி போணுச்சு, பயிரில் வளர்ச்சி இல்லை. ஆஹா பார்த்தாரு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் பூச்சியெல்லாம் போயிடுச்சு, ஆனால் பயிர் வளர்ச்சி குறைவாக இருக்கு. ஏற்கனவே பூச்சி தாக்கத்தினால இது வந்து பயிர் வளர்ச்சி குறைவாக இருந்தது, மீண்டும் வரலையே அப்படின்னு சொல்லி யோசித்தார். அப்போ தான் அதுக்கு பிறகு என்ன பண்ணார், அடுத்தடுத்த விவசாயம் பண்ணும்போது இந்த விவசாயம் விளைச்சலும் குறைஞ்சி போச்சுன்ட்டு அடுத்த விவசாயம் பண்ணும்போது குருணையோட யூரியாவும் காம்ப்ளெக்ஸும் கலந்து போட்டார். ஆகா அப்போ தான் நினச்சாரு, குருணை மருந்தை மட்டும் போட்டால் பத்தாது, சத்தும் கொஞ்சம் கொடுத்தா தான் பூச்சி போயிட்டு அப்படியே இதுவும் வளர்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தார். அந்த முறை சாதாரண ஓரளவுக்கு நல்லாவே விளைச்சல் வந்துச்சு. அப்புறம் நினச்சாரு, குருணை மருந்துலேயே சத்து கலந்து வர மாதிரி ஏதாவது மருந்து இருக்கான்னு பார்த்தாரு. அப்படியே அவர் தேடி கண்டுபிடிச்சது தான் இந்த இமாராங்கிற கூட்டு மருந்து. சிறிதளவு பூச்சிக்கொல்லி மருந்தும் அதில் இருக்குது, சத்து பொருட்களும் இருக்குது. இதில் வந்து முக்கியமாக வந்து இதோட பேர் வந்து ஃபிப்ரோனில் 0.6% இருக்குது. அது WGன்னு போட்டிருக்காங்க. WGன்னாக்க வாட்டர் கிரானியூல் அப்படின்னு அர்த்தம். வாட்டர் கிரானியூல்னால் தண்ணியில் போட்டோன்னே கரைஞ்சிரும், அதனால தான் WGன்னு போட்டிருக்காங்க, வாட்டர் கிரானியூல். இதில் வந்து ஃபிப்ரோனில் மட்டுமே இல்லாமல் ஃபிப்ரோனில் மட்டும்தான் முக்கியமான பூச்சிக்கொல்லி. அந்த பூச்சிக்கொல்லி மட்டுமே இல்லாமல் இதில் வந்து ஜிங்க் ஆக்சைடும் இருக்குது, சல்ஃபரும் இருக்குது. இதில் மண் வடிவில் தண்ணியில் கரையக்கூடிய பொருளாக இருக்குது. சல்ஃபரும் ஜிங்க் ஆக்சைடும் சத்தாக இருக்கிறதுனால அதில் மேற்கொண்டு நம்ம யூரியாவும் கலக்கிறோம். அதனால் இந்த செடிக்கு பூச்சி போகும்போது அது உடனே வந்து வளர்ச்சியும் கொடுக்கும். அதனால் நெல் நல்லாவே வளரும். இது மாதிரி ஒரு இதை அடிச்சுட்டு அந்த தடவை நல்லாவே விளைச்சல் வந்தார். முருகன் ஆகான்னு சிரித்தார். இப்போ நம்ம அவர்கிட்டே இருந்து தான் இந்த சூத்திரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்த போகிறோம். அந்த சூத்திரத்தில் தான் இமாரா இருக்குது. இமாராவில் ஃபிப்ரோனில் 0.5% ஜிங்க் ஆக்சைடும் சல்ஃபரும் இருக்குது. அது இல்லாமல் யூரியாவும் காம்ப்ளெக்ஸ் NPKங்கிற காம்ப்ளெக்ஸும் கலந்துருக்கோம். NPKயில் நைட்ரஜன், பாஸ்பேட்டு, பொட்டாஷு இது மூணும் கலந்துருக்கு. 20க்கு 20 காலத்தில் கலந்துருக்கோம். இந்த உரம் விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும். கலந்து போகிறதுனால இதுக்குள்ளே ஏற்கனவே வந்து ஏதாவது பூச்சிகள், தண்ணிக்குள்ளே அழுகல் நோய்கள் ஏதாவது இருந்தால் எல்லாமே போயிடும்னு எதிர்பார்க்குறோம். செடியும் நல்லாவே வளரும்னு எதிர்பார்க்குறோம். இதில் இந்த இமாரா அடிக்கிறதுனால நான் வந்து இங்கே இதை முருகனோட அனுபவத்தில் கிடைச்ச அனுபவத்தை வச்சு அவர்கிட்டேருந்து வாங்கி இந்த உரத்தை போடுறான். ஆனால் இது வந்து விளம்பரத்துக்காகவோ அந்த கம்பெனியோட விளம்பரத்துக்காகவோ நம்ம இதை போடலை. இதில் வந்து இது மொத்தம் எத்தனை பூச்சிகளை கட்டுப்படுத்தணும்னா தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்தும். தண்டு துளைப்பானை பற்றி ஏற்கனவே நான் சொன்னேன், எப்படி தண்டை தொலைச்சிக்கிட்டு போனால் என்னென்ன பாதிப்புகள் வரும்னு சொன்னேன். இலை வந்து சுருட்டு புழுக்களுக்கு ஆங்கிலத்தில் வந்து லீஃப் ஃபோல்டர் அப்படிம்பாங்க. அப்படியே இலையை அப்படியே சுருட்டிட்டு உள்ளுக்குள்ளே வந்து அந்த பூச்சி இருக்கும். அதுதான் அதோடய வீடு. நம்ம நினைக்கிறோம் இலையை இலை சுருட்டு பூச்சிங்கிறோம். அது வந்து கிட்டத்தட்ட இலையை பயன்படுத்தி ஒரு வீடு கட்டி அதுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் இலை சுருட்டு புழு. அந்த இலை சுருட்டு புழுலும் இதை தாக்குப்பிடிக்கும். அப்புறமா என்ன பண்ணோம், மண்ணுக்குள்ளே இருக்க புழுக்கள் வந்து இந்த வேரில் தங்கிக்கிட்டு அந்த வேர் கருப்பு நிறத்தில் போயிடும். வேர் போயிடுச்சுன்னா எல்லாமே போச்சு. அதனால் வந்து அதையும் இது கட்டுப்படுத்தும். இந்த தடவை நம்ம இந்த இமாரா மருந்து அடிக்கிறோம். இதனால் விளைச்சலில் மாற்றம் இருக்குதா என்னங்கிறத வந்து தெளிவாக காணொலியில் போடுவோம். இது நம்ம என்ன கலவையில் போடுறோன்னா, இமாரா வந்து ஏக்கருக்கு 4 கிலோ போடுறோம். இந்த மருந்து பொதுவாக உரைக்கடைகள் எல்லாத்துலேயுமே வச்சுருக்க மாட்டாங்க, சற்று விலை கூடுதலுங்கிறதுனால இமாரா 4 கிலோ ஒரு ஏக்கருக்கு போடுறோம். யூரியா 35 கிலோவும் NPK 25 கிலோவும் சேர்த்து 3ஐயும் ஒன்றா சேர்த்து அடிக்கிறோம்.
இந்த இமாராவில் ஃபிப்ரோனில் 0.6% இருக்குதுன்னு சொன்னோம். அது வந்து என்ன பண்ணோம்னா இந்த இந்த நெல்லுக்குள்ளே ஊடுருவி அதுக்குள்ளே போயிட்டு அந்த பூச்சியை உள்ளுக்குள்ளே இருக்க பூச்சியை வந்து பூச்சியோட நரம்பு மண்டலத்தை தாக்கும். அதனால் வந்து பூச்சி தப்பிக்கவே வழி இல்லை. விட்டால் போதுன்னு சொல்லி ஒன்று இங்கேயே இறந்து போயிடும், இல்லை பறந்து வேறு எங்கேயாவது போயிடும். வேறு எங்கன்னா எங்கெங்க காட்டுக்குள்ளேயே போகும், பக்கத்து வயல்காரங்களுக்கு போகும். அதனால தான் ஒரு வயலில் வந்து பூச்சி மருந்து அடித்தாங்கன்னா அடுத்த கொள்ளைக்காரங்க உடனடியாக பூச்சி மருந்து அடிச்சிருவாங்க. அது நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்க இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ அவன் பூச்சி மருந்து அடிச்சிட்டான், அடுத்து நம்மளும் அடிக்கணும் அப்படின்னு உடனே அடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த பூச்சியெல்லாம் வந்து உட்காந்துரும். பூச்சின்னா வீட்டில் பறக்கிற மாதிரி ஒரு பூச்சி 2 பூச்சி கிடையாதுங்க. லட்சக்கணக்கான பூச்சிகள் அப்படியே ஒன்றா வந்து உட்காந்து ஒரு கொள்ளையை ஒரே நாளில் சாப்பிட்றோம். அதனால தான் பல விவசாயிகள் வந்து எதிர்பாராத விதமாக அடுத்த நாளே துண்டை போட்டுக்கிட்டு அலைய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். துண்டை தலையில் போட்டுக்கிட்டு அலைய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். எதுக்காகன்னு கேட்குறீங்களா? துண்டு முகம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான். பார்க்குற இடமெல்லாம் வயலில் என்னாச்சுன்னு கேட்பாங்க, பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் துண்டை தலையில் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே சுற்றுறது. இந்த கூட்டு மருந்து இருக்குல்ல, கூட்டு மருந்துன்னா காம்ப்ளெக்ஸ் 20க்கு 20 அதில் வந்து நைட்ரஜன் இருக்கும். செடியை வந்து ரொம்பவே நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அதில் வந்து இருக்கிற பொட்டாஷு வேருக்கு வந்து நல்ல பலம் கொடுக்கும். புது புது வேர்கள் உருவாக துணையாக இருக்கும். பாஸ்பேட்டு அதில் இருக்க பாஸ்பேட்டு வேருக்கு நல்ல பலம் கொடுக்கும். அதனால் பல கிளை வேர்கள் வரும். புது புது வேர்கள் வந்தால் புதுசாக கிளையும் அடிக்கும். அதனால் வந்து விவசாயம் நல்லாவே வரும். அப்புறம் வந்து பொட்டாஷ் பொட்டாஷ்ங்கிற ஒரு இது இருக்குது. அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை ஊட்டமளிக்கும் செடிக்கு. அதனால் புதுசாக ஏதாவது நோய்கள் வந்தால் தாக்கு பிடிச்சி செடிகள் நிற்கும். இப்போ போடுற உரம் கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாளைக்கு தான் நிற்கும். சில உரங்கள் வந்து கடைசி வரைக்குமே நல்லா நின்று பலன் கொடுக்கும். இது எவ்வளோ நாள் பலன் கொடுக்கும் என்னங்கிறது தெரியல. இப்போ இந்த நம்ம உரத்தை போட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தா தான் தெரியும். இந்த உரம் எப்படி போடணும், இதுக்கு முன்னால் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னாக்க, இந்த பாருங்கள், தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே கட்டியிருக்காங்க. இதை விட குறைவாக இருந்தால் கூட போதும். நமக்கு பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இதை விட குறைவாக இருந்தாலே போதும். ஒரு 2 இன்ச்சு தண்ணி இருக்கிற அளவுக்கு, ஈரம் இருக்கிற அளவுக்கு உரத்தை போடணும். அதுக்கு பிறகு வந்து நல்லா வந்து யூரியா வந்து எதுக்கு பயன்படுதுன்னாக்கா தழைச்சத்துக்கு பயன்படுது. அந்த பச்சை கொடுத்து வந்தால் தான் அதுக்கு பிறகு சூரியன்கிட்டேருந்து நிறைய கிரகிச்சு சூரிய ஒளி மூலமாக இது உணவை சேகரிச்சுக்கும். தண்ணி ஓரளவுக்கு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அளவுக்கு தண்ணி வச்சு அப்படியே வந்து நிரவி பரவிக்கிட்டே வரணும் எல்லா இடத்துக்கும். நிரவி பரவிக்கிட்டே வந்தோம்னா இந்த தண்ணி அப்படியே இருக்கும். 2 நாளைக்கு புதுசாக தண்ணி கட்டக்கூடாது. இந்த உரம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி வெளியில் போகாத அளவுக்கு எல்லா மடையையும் அடைச்சிடணும். மடைன்னா உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு நினைக்கிறேன். உழவராக நீங்கள் இல்லைன்னா மடைன்னா என்னென்னா, இது மாதிரி வயல்கள் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வயலில் இந்த இடத்துல வந்து திறப்பு வச்சுருப்பாங்க. அந்த திறப்பில் வந்து மண்ணை வெட்டி விட்டு இந்த பக்கம் தண்ணி போகும். அதுதான் மடைன்னு பேர். அப்படியே தண்ணி வெளியில் போய் ஊர்கால்வாயில் சேர்ந்து அப்படியே வெளியில் போகும். ஒவ்வொரு அடுத்தவங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே வந்து வெளியில் போகும். அதுக்கு பேர் தான் மடைன்னு பேர். நீங்கள் வந்து கல்லணைக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கண்ணாக இருக்கும். அதெல்லாமே கிட்டத்தட்ட மடைங்கிற அர்த்தத்தில் தான் தமிழில் வரும். அதை வந்து கண்ணும்பாங்க. தண்ணி வெளியில் போகிறதுக்கான திறப்பு அது. அந்த மடை எல்லாத்தையும் வந்து மூடிடுவாங்க. ஏன்னா வந்து உரம் போட்ட பிறகு தண்ணி வெளியில் போகக்கூடாது. வெளியில் போனால் நம்ம உரம் எல்லாமே கரைஞ்சி வெளியில் போயிடும். செடிக்கு பயன் மிக மிக குறைவாக தான் கிடைக்கும். அதனால் வந்து அந்தந்த கொள்ளைக்கும் தனித்தனியாகவே வந்து மடையை கட்டிடுவாங்க. இதுக்கு பிறகு இந்த உரத்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி கலவை செய்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இது உரக்கடைகளில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏக்கருக்கு 1 மூட்டை போடுங்கன்னு அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து நமக்கு வயலெல்லாம் என்ன இருக்கும், 1 ஏக்கர் வயலாக இருக்காது. ஒரு மா வயலாக இருக்கும், 2 மா வயலாக இருக்கும். ஒரு மான்னா என்னென்னா, ஒரு ஏக்கரில் 3 மா இருக்கும். 3 பங்காக பிரித்தோன்னா 3 மா இருக்கும். அது வந்து ஒரு வயல் வந்து என்ன இருக்கும், 1 மா வயலாக இருக்கும். இன்னொரு வயல் வந்து 1.5 மா வயலாக இருக்கும். 2 மா வயலாக இருக்கும். பொதுவாக வந்து 1 ஏக்கர் வயல் எங்கேயுமே இருக்காது. ஏன் அது மாதிரி சின்ன சின்ன வயலாக வச்சுருக்காங்கன்னா, தண்ணி பாய்ச்சும்போது கரெக்டாக அந்த வயலில் தண்ணி பாய்ஞ்சிடும். ரொம்ப பெரிய வயலாக இருந்ததுன்னா ஒரு இடத்துக்கு தண்ணி பாயும், ஒரு இடத்துக்கு தண்ணி பாயாது, நீண்ட நேரம் ஆகும். அதனால் சிறு வயலாக வச்சுருப்பாங்க. அதுவும் எல்லாமே 1 மாவாக இருக்காது. ஒரு வயல் வந்து 1 மா இருக்கும், 1 மா வந்து 2 மா இருக்கும், 2.25 மா இருக்கும். ஆனால் வயலில் விவசாயம் போடுறவங்களுக்கும் உழவர்களுக்கும்
உரம் போடுறவங்களுக்கும் இந்த வயலை பார்த்தாங்கனாலே இது 1.5 வய, இது 2 வயன்னு பொதுவாக தெரிஞ்சு போயிடும். அதுவும் வந்து மீண்டும் மீண்டும் வயலை செய்கிறவங்களுக்கு அது இப்போ 2 இது 1 தானாகவே தெரிஞ்சு போயிடும். பார்வையிலேயே கண்டுபிடிச்சிருவாங்க இது ஒரு 2 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து விவசாய பொறியாளர் என்ன சொல்லுவார், ஒரு ஏக்கருக்கு 1 மூட்டை போடுங்கம்பார். அந்த 1 மூட்டையில் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே கொண்டு வந்து அளக்க முடியாது. அதனால் மரக்கால்னு இருக்கும். தமிழர்களுக்கு வந்து மரக்கால்ங்கிறது ஒரு அளவை பாத்திரம். அந்த மரக்காலை பற்றி நீங்கள் வேணும்னா தனியாக காணொலியில் போடுறேன், அதை பற்றி நீங்கள் தேடி படித்து தெரிஞ்சுக்கோங்க. 1 மூட்டை யூரியாவிலையோ 1 மூட்டை இதுலேயோ பொதுவாக 45 கிலோ உரம் இருக்கும், அல்லது 40லேருந்து 45 கிலோ உரம் இருக்கும். அதில் வந்து தோராயமாக 15 மரக்கால் உரம் வரும். இப்போ 1 மூட்டை ஒரு ஏக்கருக்கு போடணுன்னா 15 மரக்கால் வந்து ஒரு ஏக்கருக்கு போடணுன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்னன்னாக்கா 15 மரக்காலை வந்து 3ஆக பிரித்தோன்னா ஒரு மாவுக்கு நமக்கு கிடச்சினா ஒரு மாவுக்கு 5 மரக்காய் போடணும். அவங்க பார்ப்பாங்க இது 1.5 இருக்குன்னா 5ஓட இன்னும் 2 மரக்கால் சேர்த்து 7 மரக்காவாக போடுவாங்க. இதுதான் வந்து நம்ம போடுறது. இதுக்கு முன்னாடி யூரியா, கலவை உரம், பூச்சி மருந்து எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு நமக்கு எவ்வளவு வந்து ஏக்கருக்கு போடணுமோ அதை பிரிப்பாங்க. அதில் வந்து எத்தனை மரக்காய் வருதுன்னு பார்ப்பாங்க. அந்த மரக்காவை 3ஆல் பிரித்தாங்கன்னா ஒரு மாவுக்கு எவ்வளோ போடணும்னு தெரிஞ்சிடும். அதை கணக்கு வச்சு 1 மா, 1.5 மா, 2 மான்னு அந்த மரக்காய் கணக்கை போட்டு கொண்டு வந்து தூவிடுவாங்க வயலில். சரி, இப்போ இது வந்து நல்லா வளர்ச்சி அடையணும்னா இது எவ்வளோக்கு அதிகமாக போட்டால் நல்லா வளருமா அப்படின்னா கிடையாது. எப்படி நீங்கள் வந்து ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஒரு அளவுக்கு தான் 10 இட்லி தான் நீங்கள் சாப்பிட முடியும். அதுக்காக 20-30 இட்லி சாப்பிட்டாக்க ஒரு 2 அடி கூட வளருவோமான்னா கிடையாது. உங்களுக்கு வயிற்று பிரச்சனைகள் வந்து ரொம்ப சிரமப்படுவீங்க. அதே மாதிரி தான் குழந்தைகள் நல்லா வரணும்னா 4 இட்லிக்கு பதிலாக 12 இட்லி கொடுத்தோம்னா வளர்ந்துருமா அப்படின்னா கிடையாது. சரி, அந்தந்த நேரத்துக்கு தேவையான அளவு இது தான் கொடுக்க முடியும். அதனால் இதில் குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்க முடியும். எப்படி வந்து சோத்தில் உப்பு அதிகமாக போட்டால் உப்பு கரிக்குமோ, அதனால் திங்கவே முடியாதோ, அது நம்மளால் துப்பிடலாம். ஆனால் இந்த செடி என்ன பண்ணும், வயலில் கிடந்தா அது ரொம்ப சிரமப்பட்டு வளர்ச்சி பாதிக்கப்படும், பட்டு கூட போயிடலாம், பழுப்பு நிறம் தோன்றலாம். அதனால் சரியான அளவில் தான் இதெல்லாம் போடணும். இதை நீங்கள் உங்களோட விவசாய வல்லுநர்கள்ட்ட கேட்டு இதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக வந்து எல்லா விவசாயிகளுக்குமே ஓரளவு கணக்கு தெரியும், அவங்க சரியாகவே பண்ணிடுவாங்க. உரக்கடையிலையும் உங்களுக்கு தேவையான தகவல்கள் கொடுப்பாங்க. உங்களுக்கு செடி நல்லாவே இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்சி உரமும், செடி கொஞ்சம் பழுப்பு நேரத்தில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட உரமும் போட்டு அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி கொண்டுட்டு வரணும். 2 முறையாக சேர்த்து பிரித்து போட்டாலும் அதுக்கு ரொம்ப நல்லது தான். இப்போ இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னாக்கா, உரம் போடும்போது மழை இருக்கக்கூடாது. உரம் போட்ட பிறகும் ஒரு 5-6 மணி நேரத்துக்கு மழை இருக்கக்கூடாது. இந்த ரசாயன உரங்கள் வயலில் செடியில் வந்து ஒரு 5-10 நிமிஷத்துலேயே போய் சேர்ந்துடும். இருந்தாலும் ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்து தண்ணியில் கரைஞ்சி அது போய் சேர்கிறதுக்கு 3 மணி நேரமாவது ஆகும். மழை இருக்கக்கூடாது. மழை சிறிதளவு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை ரொம்ப அடித்து இந்த வரப்பெல்லாம் ரொம்பி போய் வெளியில் தண்ணி போயிடுச்சுனாக்கா அந்த உரத்தோட பலன் இல்லாமல் போயிடும். நிறையா செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது அந்த செலவெல்லாம் போயிடும். அதோட இப்போ பயிருக்கு மீண்டும் இதே மாதிரி ஒரு முயற்சி எடுத்து பண்ணுறது மிக மிக சிரமம். இந்த வயலை பற்றி உங்களுக்கு நிறையவே தகவல்கள் கொடுத்துருக்கேன். இந்த வயல் வந்து எப்படி பாய்நாட்டு விட்டோங்கிறதையும் சொல்லியிருக்கேன். நடவு நட்டதையும் உங்களுக்கு தனியாக காணொலியில் போட்டிருக்கேன். இப்போ வந்து மேலுரம் போட்டோம், அதுக்கு பிறகு வந்து மேலுரம் 2வது மேலுரம் போடுறோம். அடி உரம் போட்டோம், 2வது மேலுரம் போடுறோம். இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தகவல்கள் வேணும்னா சொல்லுங்கள். இதோட வரலாறு என்னன்னாக்கா, ADT 59ங்கிற நெல் 23 நாள் பயிராக இருந்துச்சு. 23 நாள் கழித்து இயந்திரத்தை வச்சு நடவு நட்டோம். அதான் பார்த்திங்கன்னா தெரியும், நேராக இருக்குது பாருங்கள். இந்த முறை நமக்கு கொஞ்சம் வந்து சிறிதளவு பிரச்சனைகள் வந்துடுச்சு. நாத்தா இருக்கையில் ஒரு 3 நாள் வந்து நம்ம போர்வெல் வந்து தண்ணி கொடுக்காததுனால பயிர் வந்து ஓரளவுக்கு பட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சு ஒரு 3 நாள். அதனாலேயே இந்த பயிர் கொஞ்சம் ஊக்கம் குறைவாக இருக்குது. அதனால் இந்த உரமெல்லாம் கொஞ்சம் போட்டு சரி பண்ணி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த தடவை விளைச்சல் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது.
நான் வந்து ஒரு காணொளி போடலான்ட்டு இருக்கேன். சென்ற முறை விவசாயத்தில் நான் என்னென்னலாம் செயல்கள் செஞ்சேன், அதோட செலவுகள் என்ன, எனக்கு எவ்வளவு வந்து விளைச்சல் வந்துச்சு, அது மூலமாக எனக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சுங்கிறதையும் சொல்லலான்ட்டு இருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அப்படியே உங்கள் கருத்தை தவறாமல் சொல்லிடுங்க. நல்லா தவறாமல் சொல்லிடுங்க. நீங்கள் நல்ல விவசாயிகளாக இருந்தாக்க உங்களோட அனுபவமும் நீங்கள் என்ன உரம் போகிறீங்கிறத பற்றியும் கருத்தில் சொல்லுங்கள். கவனமாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.